ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,500 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். தென் இந்த பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா sbi.careers.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் தான், சரிங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதில் வந்து கரண்ட் ஓப்பனிங் அப்படி இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதோடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரெகுலர் பேசிஸ்க்காக, அதாவது பர்மனெண்ட்டான ஜாபுக்காக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் 11/9/2025 2/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி ஆனால் என்ன போஸ்ட்டு அப்படின்றத பார்க்கலாம். மேனேஜர் கிரெடிட் அனலாசிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர்லேயும் அண்டு பேக்லாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலரை பொறுத்த வரைக்கும் 58 வேக்கன்சியும் அண்டு பேக்லாகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சி, டோட்டலாக 63 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 வயதுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்கள் சொந்த மாவட்டத்தில் கூட உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது, எழுத்து தேர்வுன்றது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெஃபர் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு மெயில் ஐடி வந்து சேர்ந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் அதாவது மேனேஜர் கிரெடிட் அனலாசிஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும், சரிங்களா? நீங்கள் ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து எனி டிசிப்ளின் ஏதாவது ஒரு டிகிரி, சரிங்களா? அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபினான்ஸ், பிஜி டிபிஎம் அண்ட் பிஜி டிபிஎம் அண்டு எம்எம்எஸ் ஃபினான்ஸ் அண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்டு சிஎஃப்ஏ ஐசிடபிள்யூஏ இதெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமாக எலிஜிபிள் தான். ஆனால் இது கூட வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 31/8/2025 அன்றைக்குள்ளே உங்களுக்கு இந்த போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 3 years உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எதுலலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏல ஃபினான்ஸ்லேயோ அல்லது பிஜிடிஎம்லேயோ அல்லது பிஜிடிபிஎம்லேயோ அல்லது எம்எம்எஸ்லேயோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லேயோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து எதுலலாம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல்டு கம்யூனிகேஷன், அதாவது கமர்ஷியல் பேங்க் அண்டு ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது
கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அண்ட் ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அனலைசிஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும், க்ரியேட் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அப்போசியல் ஒன்று பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அசைன்மெண்ட் ஏதாவது வந்து கொடுத்தா உங்களுக்கு கிரெடிட் அனலைசிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கீழே சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னென்ன இருக்கும், அண்டு நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற டோட்டலாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 85,950 ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிறவங்க டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இந்த மாதிரி நிறைய விதமான அலோன்ஸு, இன்க்ளூடு ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். 1,50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு ஓவராலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் வந்து எடுக்க போகிறாங்க. அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்டிங். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்டிங். நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கீங்க, இந்த ரெண்டுத்துலேயும் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்டிங் வந்து ஸ்க்ரீனிங் ஆவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கான கால் ரெஃபர் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிலையோ அல்லது இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு செய்யப்படும். பேங்க் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு செய்யப்படும். எந்த விதமான ஹார்டு காப்பி இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க் வந்து கொடுப்பாங்க. அந்த 100 மார்க்கில் யாரெல்லாம் மெரிட்டில் வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். 750 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், யூடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா ஃபீஸஸ் இருக்கும். அண்டு மற்ற எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. மற்ற கேண்டிடேட் எல்லாம் உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய கேஸ்ட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணாலே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது அதுவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஜெனரேட் பண்ணி காட்டிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணி ஆகணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்லோடு பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் வந்து என்னென்ன வந்து உங்கள்கிட்ட ரிக்குவயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அண்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இன்க்ளூடு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து ஆல்ரெடி பேங்க்லேயோ எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் மந்த் சேலரி ஸ்லிப் அண்டு உங்களுடைய ஃபார்ம் 16 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 500 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரே பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, இங்கே வந்து அப்ளை பண்ணுற போது தனித்தனியாக வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, குட் தான். அண்டு ஒட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா 500 கேபிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணலாம். 500 கேபிக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்லோடு வந்து ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 500 கேபிக்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த அப்ளை பண்ணுற பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவ்வுன்னு இருக்கும். அந்த அப்ளை நவ்வுன்றதை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மொபைலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் மட்டும்தான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். பட்டு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து குரோமில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுங்கள்.